இறைத்தூதர்களுடைய பணி என்பது வெறும் வழிபாடுகளை சொல்லித் தருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. தொழுகை, நோன்பு இது போன்ற வழிபாடுகளை சொல்லித் தருவதற்காக ஒரு ஆன்மீக குருவாக இறைத்தூதர்கள் இல்லை. அதை தாண்டி, வழிபாடுகளை தாண்டி வாழ்வியலை அவர்கள் போதித்தார்கள். குறிப்பாக தம் காலத்தில் நிகழ்ந்த பெரும் தீமைகளுக்கு எதிராக களமாடினார்கள். எனவே நபிமார்களை நாம் ஒரு சித்திரம் என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய தாடி வச்சுருப்பாங்க, ஒரு ஜிப்பா போட்டிருப்பாங்க, ஒரு தலைப்பா கட்டியிருப்பாங்க, அப்படி என்ற ஒரு ஆன்மீக தோட்டம் இருக்குது அல்லவா? இதையெல்லாம் கடந்து அவர்கள் ஒரு போராளிகளாக இருந்தார்கள். அந்த தீமைக்கு எதிராக மன்னனை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். மன்னனாக இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடிய இந்த தீமை நாட்டை அழித்துவிடும் என்பதற்காக அவர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அதனால் நபிமார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொலைக்களத்திற்கு இழுத்து வரப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இது ஒரு பெரும் போராட்டம். இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது இறைத்தூதர்கள் ஆற்றிய பணி. எனவேதான் அது சாதாரண தீமை என்பதெல்லாம் இல்லை, நாம் கடந்து போகிறது இதுதான் என்பதெல்லாம் இல்லை. அளவையில் நிறுவையில் மோசடி செய்வது ஒரு பெரும் தீமை. அது சமூகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக, அந்த தீமையை களைவதற்காக ஒரு இறைத்தூதரை இறைவன் அனுப்பியிருக்கின்றான். எண்ணி பாருங்கள், அளவையில் நிறுவையில் மோசடி செய்வதை கண்டித்து திருத்துவதை ஒரு ஹைலைட்டாக ஒரு இறைத்தூதருடைய வாழ்க்கையை சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால், இந்த தீமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். இதுவும் ஆன்மீக பணி, அறப்பணி. இந்த தீமைகளை ஒழிக்காமல் நன்மைகளை செழித்தோங்க செய்ய முடியாது. எனவே தீமைகளுக்கு நாம் உடந்தையாக இருக்கின்றோம் என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மெல்ல மெல்ல அந்த தீமைகளை அங்கீகரிக்கும் போது வந்துவிடும். எனவே தான் அந்த தீமைக்கு எதிராக உரத்து குரல் கொடுப்பது என்பது ஒரு அறப்பணி, ஆன்மீக கடமை. அது இறைத்தூதர்கள் ஆற்றிய பணி என்ற அடிப்படையிலே ஒரு தீமையை கண்டால் அந்த தீமையை நாம் வெறுத்து ஒதுங்கின்ற அந்த கடைசி நிலையிலே எப்போதும் இருந்து கொடுக்கக்கூடாது. அது முதல் நிலைக்கு நாம் முன்னேறி வர வேண்டும். அந்த தீமையை நம்முடைய பலம் கொண்டு எதிர்த்து தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக அறவழியில் அந்த தீமைகளை நாம் தடுக்கக்கூடிய முழு முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு களத்தையும் உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. நன்மையை செழித்தோங்க செய்வோம், தீமைகளை வேறறுப்பதற்காக முழு முயற்சி மேற்கொள்வோம்.